எப்படி இருக்கிறாரா? தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பு இல்லாதவன் தேவனை அறியலையா? அதனால அன்பு குடும்பம் எடுத்துக்கொண்டால் அது அன்பு தான் அஸ்திபாரம். இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நினைவு கூட வந்திருக்கிற நாம மரித்த நிலைவரத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய வாஞ்சை. உனக்குள்ளேயோ எனக்குள்ளேயோ நமக்குள்ளேயோ நம்மளே ஒருவருக்குள்ளாகிலும் அன்பு குறைவுபட்டிருந்தால் இந்த காலை வேளையில நம்ம தேவ சமூகத்துல நாம தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். உயிர்த்தெழுதல் என்பதற்கு அஸ்திபாரம். அந்த உயிர்த்தெழுதல் நினைவு கூறணும்னா முதல்ல நாம அதற்கு காரணமான ஒரு நினைவு கூறணும். சொன்ன காரணம் என்ன? சொன்ன காரியம் என்ன? கல்வாரி சிலுவையில மறிக்கும் பொழுது கூட அவர் சொன்னார், பிதாவை இவர் செய்கிறது இன்னும் அறியாமல் செய்யறதுமா அவங்க தெரிஞ்சு செய்யல. நம்ம அறியாமல் தான் இருக்கிறோம். அதனால சொன்னாரு, அறியாமை உள்ள காலங்கள் என்று ஒரு காலம் உண்டு. எல்லாருடைய ஜீவிதத்தில் ஒரு காலம் உண்டு. அறியாமை உள்ள காலங்கள் என்று ஒரு காலம் உண்டு. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அவர்களாக விண்ணப்பம் பண்ணினார். என்ன பண்ணாரு? பிதாவை இவர்களுக்கு மன்னியும். எங்கேயாகிலும் இயேசு சுவாமி அன்பை வெளிப்படுத்தாம போன சந்தர்ப்பம் உண்டா? அவர் அன்பை வெளிப்படுத்தாமல் போயிருக்கக்கூடிய ஒரே சந்தர்ப்பம் அந்த கல்வாரி சிலுவை மட்டும். பிரியமான தேவ ஜனங்களை நல்லா கவனிங்க. நாம உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிறோம், உயிர்த்தெழுதல் நினைவு கூற வந்திருக்கிறோம். மரணத்தின் கிரியைகள் நம்மளை காணப்படாமல் இருப்பதாக. எனக்கு மன்னிப்பது என்பது சாதாரணமான காரியமா இல்லை. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க, பெரிய பெரிய காரியத்துக்கு கோச்சிக்கிறாங்க, எவ்வளவு தவறு செய்யறதுக்கு கோச்சிக்கிறாங்க. மன்னிப்பு என்பது இன்றைக்கு ரொம்ப உலக நாடுகளுடைய யுத்தத்துக்கு காரணம் மன்னிப்பு இல்லாத காரணம் தான். சிறு சிறு காரியங்களை மன்னிக்க முடியல, குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகிறது. உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. உயிர்த்தெழுதல் என்பதுதான் இந்த கிறிஸ்தவர்களுடைய அஸ்திபாரம். இந்த உயிர்த்தெழுதல் என்பது எப்படி நடந்தது என்றால் அன்பின் அடையாளமாக தான் நடந்தது. அவர் தியாகமும் அன்பின் அடையாளமாக தான் நடந்தது. அவர் உயிரோடு எழுந்ததும் அன்பின் அடையாளமாக தான் நடக்கிறது. குடும்பங்கள் எப்போதும் ஜீவன் உண்டாகும். தாயும் தகப்பனுக்கு இடையில உருவம் இருக்கப்பட்டால் குடும்பத்தில் ஜீவன் நச்சத்து வளர்ந்தா. அவளுக்கு நச்சத்து வளர்ந்தா. தாய்க்கும் தகப்பனுக்கு இடையில அன்பு இருந்தால் தான் அந்த குடும்பத்துல வளர்ச்சி உண்டாகும். தாய்க்கும் தகப்பனுக்கு இடையில அன்பு இல்லை கேட்டா அந்த குடும்பத்துல வளர்ச்சி உண்டாகாது. அந்த குடும்பத்தில் நம்பிக்கை இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஒருத்தர் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு வளர்ச்சின்னு சொல்லல, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லல, உங்களுக்கு சமாதானம் இருந்துச்சு. அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, சமாதானம் இருந்துச்சு. அல்லேலூயா. சமாதானம் இருக்கா? உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிற நமக்குள்ள சமாதானம் இருக்கா? பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம எல்லாருக்கும் சமாதானம் இருக்கணுமா? சமாதானத்தை குலைக்கிறவன் தான் சத்துருவாகிய சாத்தான். உயிர்த்தெழுந்த நாள் அவன் இடம் கிடையாது. ஏன் தெரியுமா? அவனை ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையில வெளியே வேண்டுமான கோலமாக்கி அவனை அதன் மேல வெற்றி சிறந்த அவனை வெளியே வேண்டுமான கோலமாக்கினார். அவன் நமக்குள்ள இன்னைக்கு கோலம் போட்டு இருக்கிறான். நம்ம குடும்பங்கள் என்ன செய்யறோம்னா கோலம் போட்டு இருக்கிறோம். குடும்பங்களை கோலப்படுத்தி அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால இன்னைக்கு நாம அவனை அலங்கோலப்படுத்த கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவர் நமக்கு தருகின்ற வெளிப்பாட்டை கொண்டு அவர் நமக்கு வந்திருக்கின்ற ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம இன்னைக்கு அவனை ஒன்னில்லாம ஆக்கணும். அன்பு முக்கியம். அன்பினால ஏவப்பட்டு அந்த ஸ்திரீகள் இன்றைக்கு அதிகாலையில அவருக்கு நடந்தது என்கின்ற பரிமள தைலங்களை இடுபடி வாசனை கந்தவர்களை தயாரித்துக் கொண்டு அதிகாலை வேளையில அவரை பார்க்கும்படி போகிறார். லூக்கா புஸ்தகத்துல நாம அதை குறித்து படிக்கிறோம். நம்ம படிக்கும் போது லூக்கா சுவிசேஷத்துல நம்ம 24ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அவர் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்திக் கொண்டு அந்த காலை வேளையில அது வந்த பொழுது 7ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான சம்பவம் 5ஆம் வசனத்தை படிக்கிறோம். 5 24 5
சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கக்கூடிய முதலாம் வசனத்துல அவங்க வாசல்ல கந்த வர்க்கங்களாம் தயாரித்துக் கொண்டு ஒரு குடும்பத்துடைய அன்பினை வெளிப்படுத்துகிறது. பிரியமான தேவ ஜனங்களே, அந்த அன்பினை வெளிப்படுத்துகிறது. அன்பு இருந்தால் தான் ஆண்டவர் தேட முடியும். அன்பு இல்லாம ஆண்டவர் தேட முடியாது. காண்கின்ற சகோதரனை நேசியாதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான்? கேட்கிறதா இல்லையா? கேட்கிறதா இல்லையா? ஐயா, அவருடைய பிரியமான தேவ ஜனங்களே, அல்லேலூயா. திருச்சபையாரே, அன்பா கேட்டுக்கிறோமா? பகையை ஒண்ணு வச்சுக்காதீங்க. பகையை ஒண்ணு முதல்ல வச்சுக்காதீங்கன்னா அது நமக்கு உரியதில்லை. அது சத்துரு வாங்கிய சாத்தானுக்கு உரியது. அது தேவ சபைக்கு உரியதில்லை. அது சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு உரியது. நாமெல்லாம் ஆண்டவராக இயேசுடைய திருரத்தத்தினால மீட்கப்படும். நீங்க என்ன ஒண்ணு நாள்ல வெள்ளி நாள் மீட்கப்பட இருக்கீங்களா? இங்க அப்படி இருக்கீங்களா? இல்ல இல்லையா? பேதுரு சொன்னாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 படி பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நீக்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க அப்படி பொன்னினால, வெள்ளினால, வைடூரியத்தினால, மாணிக்கத்தினால, கோமேகத்தினால மீட்கப்பட்ட யாருன்னா இருந்தா நீங்க பகையை வச்சுக்கமா மன்னிக்கணும். ஆனா இல்ல ஐயா, அப்படி இல்ல, நாங்க அல்லேலூயா சபையார், நாங்க விலைய குற்றமில்லாத மாசற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலதான் மீட்கப்பட்டோம்னா அவர் செஞ்ச காரியத்தை நீங்களும் செய்யுங்க. அவர் என்ன செஞ்சாரு? கல்வாரி சிலுவையில சொல்லல. அவருக்கு தெரியாதா இந்த யூதாஸ் கோரை காட்டு குடி மாட்டான்னு சொல்லிட்டு? தெரியாதா? அவருக்கு தெரியும் தானே? தெரியுமா இல்லையா? அவர் வாயிலிருந்து சொன்னார், உங்களை ஒருவரை காட்டி கொடுப்பான். அவனே பார்த்து சொல்றார், சரி போக வேலை வந்தது. ஆனா என்ன செய்யலாம்? வெறுத்தாரா? வெறுக்கலையே. தவறாரா? அவனதான் எழுதி போனான். அன்பு அன்பமா அது இல்லாம இன்னைக்கு எதுவுமே இந்த வளர்ச்சி பார்க்க முடியாது. அன்புதான் முக்கியம். ஒருவரை ஒருவர் அன்பாக இருங்க. அப்படி இருந்தா தான் இந்த உலகம் நீங்க எனக்கு சீஷர் அறிந்து கொள்ளும். இல்லைன்னா நீங்க எனக்கு சீஷர் கிடையாது. ஆண்டவரை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாக கேட்டா நீங்க எனக்கு சீஷர் கிடையாது. அதை மறைமுகமா சொன்னாரு. நீங்க ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தா தான் இந்த உலகம் நீங்க எனக்கு சீஷர் அறிந்து கொள்ளும். இல்லைன்னு கேட்டா என் கூட இத்தனை வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பொன்மொழிகள் 5 வார்த்தைகள் சொன்ன சிலுவை தியானத்துல நாம 7 வார்த்தைகளை பற்றி வாசிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம். இங்க அவர் முதல்ல சொன்ன காரியம், அவர் 7ஆம் வசனம் என்ன படிச்ச? திரும்ப போறீங்க 7ஆம் வசனம். ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் சொல்லலையா? அவர் சொல்லலையா? அவர் சொன்னாரு, பாவிகள் கரங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார். அதனால ஒப்பு கொடுக்கப்படும் போது கத்தி எடுக்கலையா, காதை விட்டுக்க சொன்னாரா? இல்ல, அவருக்கு தெரியும் பாவிகள் ஒப்பு கொடுக்கப்படுவார். உயிர்த்தெழுந்த நாள் இது, உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூற இன்னைக்கு தான் உயிர்த்தெழுந்தான் சொல்ல. ஆனா இப்படி ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் என்பது நிச்சயம். அதை ஒருவரால் மறுக்க முடியாது. லீ ஸ்ட்ரோகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கிறார். அவர் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய பத்திரிகைகள்ல ஆசிரியராக இருந்தார். வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ்,
அது மாதிரி சில முக்கியமான பத்திரிகைகள் எல்லாம் வந்து எழுத்தாளர், ஆசிரியர். அவர் கடவுள் இல்லை என்கின்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். உண்மையிலேயே இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து அவமானப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும் என்று சொல்வோம் என்று வந்து தீர்மானம் செய்து கொண்டு இந்த இயேசு என்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இல்ல, அவர் கற்பனை கதாபாத்திரம் என்று அவர் நிரூபணம் பண்ண வேண்டும் என்று சென்றார். ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக பல புத்தகங்கள் எழுதினார். அதுல ஒன்று ஈஸ்டர் உண்மை என்று எழுதினார். ஈஸ்டர் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பது உண்மை, சத்தியம் என்று ஆதாரபூர்வமாக ஒரு புத்தகம் எழுதினார். அவர் எழுதின பல புத்தகம், கேஸ் ஃபார் கிரைஸ்ட், கேஸ் ஃபார் காட், கேஸ் ஃபார் ஈஸ்டர். பிரபலமான எழுத்தாளர். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பது சத்தியம். அது சத்தியம். அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு அந்த ரோம அரசாங்கம் என்னமோ செய்தது. அந்த யூதர்களை சேர்ந்து கொண்டு மறைக்க முடிச்சுதா? மறைக்க முடிச்சுதா? முடிஞ்சா முடியாதா? முடியல, முடியாது. ஏன் தெரியுமா? அதற்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளை ஆண்டவரை வைத்திருந்தார். அவங்க அன்றைக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கு நாம விசுவாசிகளா இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனுள்ள சாட்சிகளா இருந்தா தாமா 100 வருஷம் கழிச்சு பின்னாடி ஒரு சந்ததி இருக்கும். அல்ல சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை கை கொள்ள வேண்டிய விதத்துல கை கொள்ளலன்னு கேட்டா 100 ஆண்டுக்கு பிறகு ஒரு சந்ததியை பார்ப்பது கடினம். முதலாவது வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சொன்ன வார்த்தை. அவர் சொன்னார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்தது அவர் தான் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவரை பின்பற்றுகிற நாம சொல்லுகின்ற காரியங்கள் நம்முடைய ஜீவியத்துல என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அம்மா, உயிர்த்தெழுந்த நாள்ல மரணத்தினுடைய கிரியைகள் நம்மில் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளும். உலகத்தார நம்ம வந்து ரொம்ப எளிதா பார்த்து சில காரியங்களை சொல்லிடும். உலகத்தார போல நடந்து கொள்ற உலகத்தார் எப்படி இருக்கிறாங்க? அவங்க உலகத்திற்குரிய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு உலகத்திற்குரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உலகத்தினுடைய கிரியைகளை வேற அப்படியே. ஆனா அந்த உலகத்தினுடைய கிரியை நமக்குள்ள இருக்கக்கூடாது. சொன்னதை செய்வது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாள்ல நடந்தது. அவர் உங்களுக்கு சொல்லலையா? 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவார் சொல்லலையா? சொல்லபடி உயிரோடு எழுந்தாரா இல்லையா? நாம கூட நாம சொல்றதை செய்யணுமா? எது முடியுமோ அது மட்டும் தான் சொல்லணும். முடியாத காரியங்களை எல்லாம் வந்து அலப்பிட்டு பிறகு நாம மறைஞ்சு ஒழிஞ்சு போகின்ற காரியங்களை நமக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நல்ல மனசை வச்சுருங்க. கண்டிருக்கிறேன், செய்ய முடியாத காரியங்களை முடியும்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்றேன், சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பணம் வாங்குவாங்க, பிறகு ஆள் இல்லாம போவாங்க, அது விஷயம் வேற. ஆனா சபைக்குள்ள நல்லா கவனிங்க, இந்த காரியங்கள் காணப்படக்கூடாது. இந்த காரியங்கள் காணப்படக்கூடாது. நம்மளால எது முடியுமோ அது மட்டும் தான் சொல்லி, நம்மளால எது முடியுமோ அதை மட்டும் தான் சொல்லணும். முடியாத காரியங்களை நாம சொல்லவும் கூடாது, செய்யவும் கூடாது. பிரியமான தேவ சொன்னாங்க. ஏன் தெரியுமா? நம்ம உலகத்தாரை போல அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்துல இருந்து வேறு பிரித்திருக்கிறதா இல்லையா? ஆமா. பாருங்க, உலகத்துல இருந்து வேறு பிரிந்திருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். இந்த உயிர் தேர்தல் நாம உயிர் தேர்தல் பங்கடையணும் கேட்டா, உயிர் தேர்தல் நம்ம பங்கடையணும் கேட்டா, உலகத்தை விட்டு வேறு பிரிந்திருக்கிற ஜீவியம் நமக்கு வேணும். இது வந்து புதுசு கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேறுபட்ட ஜீவியத்தை ஜீவித்தார்கள். செய்தாங்களா இல்லையா?
வீட்டுல போய் படிச்சு பாருங்க. என்ன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வீட்டுல படிச்சு பாருங்க. அதுல அந்த ராஜா பாலாக் என்கின்ற ராஜா பீலேயாக் என்கின்ற தீர்க்கதரிசியை கொண்டு போறாங்க. எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். நீங்க யாரு? சத்தம் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். மாமிசத்தின் படியான இஸ்ரவேலன் அல்ல. ஆவிக்குரிய பிரகாரமாக மறுபடியும் பிறந்திருக்கிற நீங்கள் நானும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். நல்லா கவனிங்களா? மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். சரியா? நம்ம மறுபடியும் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம். பாவத்திற்கு மறித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம். பாவத்தின் இப்ப ஐயா 3 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்க எதுக்கு செத்துருக்கிறாங்க? பாவத்துக்கு செத்தவனா தான் அடக்கம் பண்ண முடியும் இல்லையா? உயிரோட அடக்கம் பண்ண முடியுமா? இந்த பிள்ளைங்க கூட பாவம் இருந்ததுன்னு கேட்டா, இந்த பிள்ளைங்க கூட ஏதாவது ஒரு பொல்லாப்பு இருந்ததுன்னு கேட்டா, இவரை அடக்கம் பண்ண முடியுமா? ஐயா அடக்கம் பண்ண முடியுமா? தண்ணீர்ல அடக்கம் பண்ண முடியுமா? தண்ணீர்ல அடக்கம் பண்ணி அவங்களோட பாவத்திற்கு சேர்த்து நீதிக்கென்று உயிர் தெழுந்திருக்கிறார்கள். இனி நீதிக்கென்று தான் பிழைக்கணும். அவங்களோட பாவத்தின் கிரியைகள் காணப்படும். ஏன்னா நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? வாசிங்க. யோவான் 1:12-13 படிங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்த சொல்லுங்க. தேவனாலே பிறந்தவர்கள். பக்கத்துல சொல்லுமா, நீ தேவனால பிறந்தார்கள். இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. தேவனாலே பிறந்திருக்கிறோம். நமக்கு தகப்பன் யாரு? தேவன். அப்போ இந்த தேவனால பிறந்தது என்ன செய்யும்? யோவான் சொல்ற. நீங்க 1 யோவானை படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனாலே பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். தேவனாலே பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னா நீங்க நம்ம என்ன செய்யணும்? உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்துல இருக்கிற ஒரு காரியம் தான் சொல்றது, ஆனா செய்யாம போறது. அதுக்கு பேர் தான் என்ன? பொய். அது பேர் என்ன? பொய். நமக்குள்ள பொய் இருக்கக்கூடாதுமா ஐயா. நமக்குள்ள பொய் இருக்கக்கூடாது. இந்த காரியத்துக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாது. குறிப்பா தீமை நடப்பிக்க நம்ம ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடாது. ஏமாற்ற பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. பொய்யொற்றும் உங்கள் வாயில இருந்து பரவாக இருப்பதால் கட்டளையில ஒண்ணு பொய் சொல்லாது இருப்பாயா? பொய்ய ரொம்ப எங்க போவோம்னா அதெல்லாம் போவோம். நம்ம என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவுல அந்த சீஷன் சொன்னாரு, 3ஆம் நாள் உயிரோட எழுதுவேன். சொன்னபடி எழுதுனாரு. சொன்னதைத்தான் நாம செய்யணும். இல்லைன்னா நமக்குள்ள உயிர் கண்ட வல்லமை கிரியை செய்யாது. மரணத்தின் வல்லமை நமக்குள்ள ஆளுகை செய்யும். நமக்குள்ள மரணத்தினுடைய வல்லமை ஆளுகை செய்ய தெரியுமா? நாம தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். நம்ம தேவனாலே பிறந்தவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்ற கலக்கத்தோடு நம்பிக்கையற்ற நிலவரத்திலே இவர் போய் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையற்ற நிலவரத்தில் ஒருவேளை இந்த காலை விட நீங்க அண்ணா வந்திருக்கலாம். ஈஸ்வர் புரிஞ்சுதுன்னா நாளை காலையில என்ன செய்ய போறோம்? ஒரு முக்கியமான வேலை இருக்க. இப்போ +2 ரிசல்ட் வேற வந்துருச்சு. அதனால தகப்பன் தாய்மார்கள்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய கலக்கம். அது என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த குழந்தை விரும்புகிற பாடத்திட்டத்துல இடம் கிடைக்குமா? எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ரயில்வேல ஒரு பெரிய அதிகாரி. அவர் எனக்கு போன் பண்ணி தன்னுடைய மகளுக்கு லாயலா கல்லூரியில என்ஜினியரிங் கோர்ஸ்ல
அவளுக்கு வந்து ஒரு இடம் வேணும் என்று என்கிட்ட போன் பண்ணி கேட்டார், உங்களுக்கு யாராவது தெரியுமா என்று. எனக்கு லோயோலா காலேஜ்ல யாரையும் தெரியாது. ஆனா எனக்கு அந்த கல்லூரியில உள்ள ஒருவரை தெரிஞ்ச ஒருவரை எனக்கு தெரியும். அப்போ இந்த தகப்பனார் ரிசல்ட் வரதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க, எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க. அப்படி ஒரு கலக்கமுற்ற ஒரு நிலவரத்தை தான் இந்த மக்கள். அது மாதிரி கலக்கத்தோட இன்னைக்கு கால வேளையில நம்ம தேவ சபையில் வந்துருக்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, கலக்கத்தோட காணப்படுகிற அந்த மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்பிக்கையை, எப்படி விசுவாசத்தை, எப்படி நிச்சயத்தை அவர்களுக்கு அவர் மீண்டும் கற்றுக் கொடுக்கிறார் என்று பாருங்கள். பிரியமான தேவ ஜனங்களே, இவைகளை நாம் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இவைகளை நம்முடைய ஜீவியத்தில் நாம் அபியாசப்படுத்தணும். விசுவாசத்தினால வராத எல்லாம் பாவமா இருக்கலாம். நாம் எல்லாரும் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால, முழுக்கு ஞானத்தினால, தண்ணீர் முழுக்கினால அவர் நம்மை நீதியை சுத்திகரித்திருக்கிறார். நம்ம நீதிமன்றாக்கப்பட்டிருக்கோம். சரியா? விசுவாசத்தினால நம்ம நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி விசுவாசத்தினால நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம்னா எதற்குமே பதறக்கூடாது, எதற்குமே பதறக்கூடாது. நான் கூட சில லெவல்ல பதறி போயிடுவேன். பதறக்கூடாது, எதுக்குமே பதறக்கூடாது. இன்றைக்கு வயது 54 ஆகுது. எத்தனையோ காரியங்களை இன்னும் படிக்க வேண்டியிருக்குமா? கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்துல, சத்தியத்துல நான் படிக்க வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கு. பதறக்கூடாது, எதிரெல்லாம் பதறக்கூடாது. எதிரெல்லாம் பதறிட்டு இருந்தேன். நேற்று வரையில கர்த்தர் கற்றுக் கொடுத்து விசுவாசிக்கின்றவர் பதறான், விசுவாசிக்கின்றவர் பதறான். நாம் என்ன செய்யக்கூடாது? பதற கூடாது, பதற கூடாது. நான் வெளிநாடுகளுக்கு சென்றேன்னு கேட்டா, அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு பிளைட் இருந்தா கூட, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அன்னைக்கு ராமுழுக்க தூக்கம் வராது, ராமுழுக்க தூக்கம் வராது, தூக்கம் வராது. ஆனா என்ன செய்ய முடியாது, ரொம்ப நாளா தூங்க முடியாது. அடுத்த குறிப்பா வெளிநாட்டுல இருந்தா, உள்நாட்டுல கஷ்டம். வெளிநாட்டுல இருந்தான்னு கேட்டா அந்த பிளைட்டை மிஸ் பண்ணிட்டா என்ன செய்யறது? அப்படி ஒரு முறை ஒரு பிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கும் அந்த பயம் வந்து, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளைட்டை மிஸ் பண்ணனால வந்த பயம் இந்த 10 வருஷமா நான் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனா விசுவாசிக்கிறவன் பதறுவானா? பதறக்கூடாது தானே. தேவ சமூகத்துல விசுவாசத்துல வளரணும். விதமான தேவ சொன்ன தேவ சமூகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம விசுவாசத்துல வளரணும். சின்ன சின்ன காரியங்களெல்லாம் பதறக்கூடாது. எனக்கும் என் மனைவிக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? எங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க. அதுல 2வது பிள்ளை வந்து இப்ப +2 போயிருக்கிறார். இப்ப விளையாட்டு பேர முடியும். படிப்பு என்பது மிக கடினமான ஒரு காரியம். அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர முடியாது. என் மனைவி ரொம்ப பாரப்படுவாங்க. ஆனா நான் அவ்வளவு பாரப்பட மாட்டேன். சில நேரத்துல அது மனைவிக்கு என் மேல வந்து என்ன கேள்வி கூட கேட்பாங்க. அவன் இப்படி பண்றாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? படிக்க வேண்டிய நேரத்துல எங்கேயும் போயிட்டானே கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். எனக்கு ஒரு பதற்றம் இல்லை. அதனால அவர்கள் பலவீனரோ நான் பலவான் என்று சொல்லவில்லை. ஆனா விசுவாசத்துல வளர வேண்டியது மிக மிக முக்கியம். விசுவாசத்துல வளர வேண்டியது மிக மிக முக்கியம். நான் சொல்றேன், கர்த்தருக்கு சித்தம் பண்ணது அவர் கையினால வாய்க்கும். கர்த்தர் சித்தம் பண்ணது அவர் கையினால வாய்க்கும். அவர் நட்டான், அப்போது தண்ணீர் விட்டான், விளைய செய்தவர் யாரு? கர்த்தருமா. விசுவாசத்துல வளர தேவன் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, கலக்கமுற்ற ஒரு சூழலில இருந்த அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் ஒரு நிச்சயத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது. அந்த இடத்துல அவர் கேட்டாரு, ஏசப்பா வந்து சொல்லலையா நான் உயிரோடு எழுதுவேன் என்று? இத அவன் கேட்டான். 8வது படிங்க, 8 படிங்க. நினைவு கொண்டார்.
அப்பொழுது அது நினைவுபடுத்தப்பட்டவுடன் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நான் கூட நாங்க என்ன பண்றோம்? ஐயா என்ன செய்யறாரு? வார வாரம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லும் போது நீங்கள் நினைவுபடுத்தப்படுகிறீர்கள். நீங்க நினைவுபடுத்தப்படுங்க. நான் ஆலயத்துக்கு போகிறேன், பாஸ்டர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறேன். அப்போ எனக்கு என்ன செய்யப்படுகிறது? நினைவுபடுத்தப்படுகிறது. நான் இன்றைக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வாரம் திங்கட்கிழமையிலிருந்து நேற்று வரைக்கும் உபவாசம் சொல்றேன். சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு வயசாச்சு, அதனால நான் கர்த்தர் சமூகத்தில் சொல்றேன், 2 வேளை சாப்பிட்டேன் ஒரு வாரத்துல. சரியா? சும்மா நிக்கலாமா? நீங்க அப்படி காலையில எழுதி ஒண்ணும் இல்லாம அப்படி நிக்கல. தேவ சமூகத்துல ஒரு வாரம் காத்துட்டு இருக்கும், இரவு பகலாய் காத்துட்டு இருக்கும். அப்படிதான் இன்னும் கூட காத்து இருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். அன்னைக்கு அவங்க சொன்ன உடனே அவங்க நினைவுபடுத்தினார். அவங்க நினைவுபடுத்தின நினைவு கூர்ந்தார்கள். நீங்க என்ன செய்யணும்? நீங்க நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். இன்றைக்கு நினைவு கூடத்தான் கர்த்தர் எங்களை இங்கு நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு நாள் உங்களை அவரிடத்தில் நிறுத்துவார். நீங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் சொல்லுங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, உங்க சொந்தக்காரருக்கு சொல்லுங்க, உங்க அண்டை வீட்டாருக்கு சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், ஈஸ்டர் என்பது ஒரு முக்கியமான நாள். சரியா? அப்படிதானே? அப்படிதானே? சடங்காச்சாரமாய் அல்ல, சடங்காச்சாரமாய் அல்ல, சத்தியத்தின்படி. சத்தியத்தின்படி. ஏன்னா இந்த நம்ம விசுவாசத்துக்கு அஸ்திவாரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுதான். வீட்டுல போயிட்டு நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அதுல பவுல் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளாமல் போயிருந்தால் நம்ம விசுவாசம் என்ன? விழுதா. ஆக நம்முடைய விசுவாசத்திற்கு அஸ்திவாரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்ததுதான். சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூறணும். கர்த்தருடைய வசனங்களை நினைவு கூறணும். நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த நாட்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்? இங்க ஐயாமார் சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? போய் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்கள் சொல்லணும். மற்ற நாட்கள் எப்படி தெரியல எனக்கு. நான் போன வருஷம் வரும்போது கண்டேன் இவ்வளவு ஜனங்களை. இந்த ஒரு வருஷத்துல ஜனங்கள் கூட்டிக்கலாம். ஏன்னா நாம போக மட்டும் நெருங்கி பார்த்துக்கலாம், வெளியே கூட உட்காந்துக்கலாம், வெளியே கூட ஜனங்க இருப்பாங்க நினைக்கிறேன். நான் சொல்ற காரணம் தெரியுமா? நீங்க எல்லாம் ஆத்மா ஆதாயப்படுத்துனீங்களா? போன 1 வருடம் முழுவதும் கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் நினைவு கூறுபடி இங்கிற பிரசங்கிக்கு போடுகிறது. அது மாதிரி நீங்க கேட்ட வார்த்தைகளை உங்க அயலகாரர்களுக்கு பகிர்ந்து கொண்டீர்களா? ஒருவேளை கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் போன வருஷத்துல ஒரு ஆத்மாவசம் கொண்டு வந்தீங்க என்று கேட்டால் என்ன செய்வீர்கள்? நினைவு கூறணும். அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். நான் என்ன சொல்றேன்? நீங்க நினைவு கூறுவீங்க. என்ன நினைவு கூறணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல நீங்கள் நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்க. உயிர்த்ததனால் நீங்களும் நானும் ஒரு நம்பிக்கையோட வரும். நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் நம்ம எதிர்த்து மீட்டா தெரியுமா? பிரியமான தேவ ஜனங்களே, வாசிக்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்துல நல்ல கவனிமா 5 காரியம் சொல்றார் பவுல். நாம எதுல இருந்து மீட்கப்பட்டு, முதல்ல அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காரியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் உலகத்தில் தேவன் அசுரமாய்
இருந்தீர்கள். நம்பிக்கை இல்லாம அதை மாத்திரம் கோடு போட்டுக் கொள்ளுங்க. குருமொழிங்களா நான் எங்க இருந்தேன் தெரியுமா? நான் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலவரத்துல இருந்தோம்மா. 1900 எனக்கு 20 வயது இருக்கும் போது, எனக்கு 20 வயது ஆயிருந்த பொழுது நான் வந்து கல்லூரியில என்னுடைய இளங்கலை பட்ட படிப்பை முடிச்சுட்டு இது 1987 6ஆம் வருடம் 6-7 முடிச்ச உடனே வேலை இல்லை. கேக்குறீங்களா? நான் என்ன பண்ணதை முடிச்ச உடனே அப்பதான் பெரிய வேலை இல்லை அப்படின்ட்டாங்க, கடுமையான வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. எம்ஏ படிச்சவங்க, பிஹெச்டி படிச்சவங்க பேப்பர்ல வந்துச்சு ஒரு நாள். நான் படிச்சு முடிச்சேன், படித்து கொண்டிருக்கும் போது பேப்பர்ல வருது புள்ளிகளோட கிட்டத்தட்ட 48,000 பேர். எத்தனாயிரம்? 48,000 பேர். நான் சொல்றேன் 1986-87 வருஷத்துல 48,000 பேரு எம்ஏ முடிச்சவங்க, எம்எஸ்சி முடிச்சவங்க சென்னை பக்கத்துல வேலை இல்லாம இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5,000 பேர் பிஹெச்டி முடிச்சு வேலை இல்லாம இருக்காங்க. அப்பதான் நான் பிஏ எக்ஸாம் எழுத போனேன், கடைசி எக்ஸாம். நான் யோசிக்கிறேன், இவ்வளவு பேர் ஏற்கனவே வேலை இல்லாம இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய போறேன்? நம்பிக்கை நிலவரம் நல்லா கவனிங்க. என்னோட தேர்வு முடிஞ்ச உடனே 20 நாள் தூக்கம் கிடையாது. மனசோர்வு அடைந்து விட்டேன். ஏன்னா வேலை இல்லை, ராமநாதம் கொடுத்தா தூக்கம் வர. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அண்ட் ஜாப்லெஸ் டே. வேலை இல்லாத பகல் நேரம், தூக்கம் இல்லாத இரவு நேரம், இதற்கிட்ட 20 நாள் நான் அலைக்கழிக்கப்பட்டேன். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? நம்பிக்கை இல்லை. எனக்கு எங்க வேலை கிடைக்கும் போது, எனக்கு எங்க வேலை கிடைக்கும். அப்பதான் நான் சின்ன பிள்ளையா போது எங்க அப்பா என்ன பச்சைப்பாடு காலேஜுக்கு எதுவும் இல்ல, செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூல்ல அந்த நாட்கள்ல லேமன் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்ற ஒரு கூட்டத்தார், ஒரு சபையார் 10 நாள் கூட்டம் வைப்பாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை 8 வயசுக்கு போது எங்க அப்பா நான் மலைக்கு கொண்டு போனேன். வருஷம் கூட்டு போவாரு. 7 வயசு 8 வயசு. அப்ப நாங்க அது நினைவு கொண்டு நம்ம சின்ன பிள்ளையா கூட அப்பா எங்க கூட்டு போவாங்க, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி 20 வயது போகுது. எதற்கு? அப்பா கூட்டு போனாரு. இவரோட வாழ்க்கை என்ன அழைத்து கொண்டு போகுது. நான் போறேன், முடியாதப்பா, 20 நாட்கள் கிடையாது. சோர்வடைந்து குழப்பம் பயனை பிடித்துக் கொண்டது. என்ன செய்ய போகின்றோம்? 23ஆம் தேதி கர்த்தர் எனக்கு நியமித்து வைத்திருந்தார். அந்த நாள்ல அந்த போதகத்தோட ஜோஷுவா டானியல் ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடினாங்க. என்ன பாட்டு போட்டாங்க? Create in me a clean heart, O Lord, renew a right spirit within me. சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் இறைவனமான ஆவிய ஊற்றும் ஆண்டவரே என்ற பாடலை பாடினாங்க. அது முடிஞ்ச உடனே ஒரு கவி ஒரு சரண ஒரு பெரிய பாட்டு ஒரு ஹிட் ஒன்று பாடினாங்க. What a friend we have in Jesus. அன்றைக்கு ஆண்டவர் அந்த நேரம் வந்து என்னோட பேச தொடங்கி நல்லா முடிச்ச பிறகு ஐயா எழுப்பி மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டவரை இயேசுவுக்கு வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு கேட்டான். எல்லாம் செஞ்சான், ஒரு காரியம் செய்ய மனம் இல்லாம அவன் நித்திய ஜீவனை இழந்துட்டான். அந்த சொன்னாரு, அது மாதிரி தான் இங்க சில பேர் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை விட்டுருவாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் ஜீவனை விட்டுக் கொடுப்பதை விட்டு விடுவார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது என்று சொல்லி சொன்னாரு. உங்களுக்குள்ள இப்படி சில காரியம் இருக்கும். சிலர் கூட பாவம் இருக்கும், இச்சை இருக்கும், பெருமை இருக்கும், பொறாமை இருக்கும், பகை இருக்கும், கசப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கும் சொன்னேன். எனக்குள்ள ஆண்டவர் பேச அன்றைக்கு நான் எழுப்பி நின்று ஆண்டவராக இயேசுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளுக்கு இந்த நாள் வரைக்கும் பயமே எனக்குள்ள வந்தது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்பிக்கை இல்லாத நிலவரத்தை கர்த்தர் அன்றைக்கு எனக்கு அவர் மாற்றினார். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பகுதியில நம்ம நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கோம். அந்த நம்பிக்கை இல்லாத நிலவரத்தில் இருந்தா இப்படி முற்காலத்துல பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வசனம் முதல்ல என்ன சொல்றாரு? முன்னே வா 2:12 முற்காலத்து தானே, முற்காலத்தில் அக்காலத்து இல்லையா? அக்காலத்து அக்காலத்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவது நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்குமா? நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, குடும்ப வாழ்க்கையில, வேலையில, பிசினஸ்ல, படிப்புல இனி நமக்கு முன்னேற்றம் தான். ஏன் தெரியுமா? நம்முடைய ஜெயம் யாரால் வருகிறது? குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால தான் வரணும். கர்த்தரால தான் வரணும். ஆண்டவர் தந்தா தான் ஜெயம். பவுல் நடலாம், அப்போது தண்ணீர் விடலாம், ஆனா ஆண்டவர் உதவி செஞ்சாதான் விளைச்சல். அதனால பிரியமான தேவ சொல்லுங்க, நீங்க என்ன செய்யறீங்க? ஆண்டவர் இயேசு அதான் சொன்னாரு, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்றெல்லாம் கவலைப்படாது. இதெல்லாம் உங்களுக்கு தேவை யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவரை பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. இந்த நாட்கள்ல பிரியமானவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நினைவு கூட வந்திருக்கிறோம். அன்பு நம்மை ஆளுகை செய்யும். அன்பு மிக மிக முக்கியம். அன்பு இருந்தால் தான் நம்மால் ஆண்டவரை தேட முடியும். அன்பு இல்லாதவனுக்குள்ள தேவன் இல்லை என்று ஆண்டவரை சொல்லிட்டார். அதனால நமக்குள்ள அன்பு ரொம்ப முக்கியம். கையெழுத்திக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம், பாடல்கள் நல்லா பாடலாம். ஆனா அன்பு இல்லைன்னு கேட்டா அதெல்லாம் வீண் பவுல் செய்யல. The chapter of charity, வீட்டை படிச்சுட்டாங்க. 1 Corinthians 13 வீட்டை படிச்சுப்பாங்க. The chapter of charity, அன்பு சகலரையும் தாங்கு. கல்வாரி சிலுவையில அன்பு தான் எல்லாத்தையும் தாங்கி இதாமே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுது. ஆகவே பிரியமான தேவ சொல்லுங்க, இந்த காலங்களில் உயிர்த்தெழுந்த நினைவு கூட வரல, உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம அனுபவிக்க வந்திருக்கிறோம். ரொம்ப எளிதுங்க. கேட்கிறீங்களா? நான் சொல்ல கேட்கல உங்களுக்கு? ரொம்ப எளிது. என்ன தெரியுமா? அன்பு காமிச்சது போதும். உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிப்பது ரொம்ப ரொம்ப எளிது. Just show love. Just show love. இன்னைக்கு அன்பு காமிப்பதா ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கு. அன்பை பார்க்கவே முடியாது. அன்பு அன்பு இருந்தால் தான் நம்மால உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடி போக முடியும். தேடி போனாதான் அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியும். இவங்க தேடி போறாங்க, அன்பினால தேடி போறாங்க, மறித்துதான் இருப்பாங்க போறாங்க. ஆனா அன்பினால தேடி போன அவர்களுக்கு அந்த ஆச்சரியம் காத்துக் கொண்டிருந்தது. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்தவர் என்ன சொன்னார்? அந்த அதிகாரத்துக்கு கடைசி பகுதி வாங்கலாம். 40 எழுதியிருக்கிறபடி பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்குது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே ரசிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ அறிவிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். கடைசியா நல்லா கவனிங்க. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் க்ளோசிங் ரிமார்க். அதாவது அவர் பரம்பரை செல்வதற்கு முன்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். நல்லா கவனிங்க. அன்பு இருந்தா அவரை தேடுவோம். அவரை தேடும் பொழுது நாம் ஆச்சரியமானபடி கிரியைகளை காண்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னாரு, அவர் சொன்னதை செய்தார். அது மாதிரி ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வருகிற நாமும் நம்முடைய வாயிலே அபத்தம் ஒன்றும் இல்லாமல் உண்மையை மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் இடையிலே பேச கனவோம் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. இந்த சபை அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது நிரம்பி வழியணும் என்பதனுடைய ஆசை. இன்றைய காலகட்டத்தில்
அது எப்படி அநேக போதர் ஏறக்குறைய கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஒரு 20,000 போதர்களை முகமுகமாய் கண்டு பேசின அனுபவம் எனக்கு உண்டு. இந்தியா முழுக்க உலகத்தின் பல பகுதியில இப்படி 20,000 அதிகமாக பார்த்துதான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஏறக்குறைய 1,00,000 போதர்களுக்கு ஊழியம் செய்திருக்கின்றேன். 1994 வருஷத்திலிருந்து போதகர்கள் பற்றி தான் ஊழியம் எனக்கு. அநேக சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? எங்கயா பெருக்கு 4 சர்ச் இருக்கு, எப்படி பெருக்கு 4 சர்ச் இருக்குது, எங்க சர்ச் எப்படி வளரும்? எங்க சர்ச் எப்படி வந்து ஆட்கள் வருவாங்க, சர்ச் ஜனங்க வளருவாங்க, சத்தியத்துல வளருவாங்க, உபதேசத்துல வளருவாங்க. ஆனா நியூமெரிக்கலி there is no growth, எண்ணிக்கைப்படி வளர்ச்சி இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார். சொல்றதான் கேள்விப்பட்டுங்க. சில நேரங்கள் அது நியாயமாயும் தோன்றும். ஆனா நமக்கு ஆண்டவர் வந்து இந்திய தேசத்துல ஒரு குறை வைக்கல. அது என்ன குறை தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன வளம் தெரியுமா? என்ன வளம்? ஒரு வளத்துக்கு இந்திய தேசத்துல குறை வைக்க. உலகத்திலே 2 நாட்டுல தான் இந்த வளம் மிக அதிகமா இருக்கு. அது என்ன வளம்? மனித வளம். கரெக்ட். ஜனத்தொகை மனித வளம். அதுக்கு மேல குறைவே கிடையாது. நம்ம நாட்டு பக்கத்துல எவ்வளவுப்பா? நம்ம நாட்டு பக்கத்துல எவ்வளவு சொல்லுங்க? பாப்புலேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி எவ்வளவு? எத்தனை கோடி? 130 கோடி. 24 30 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. சரியா? சென்னையில மட்டும் ஏறக்குறைய 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. சென்னையில மட்டும் 1.5 கோடி மக்கள். சரியா? தமிழகத்தில் 8 கோடி மக்கள் சொல்றாங்க. சென்னையில மட்டும் 1.5 கோடி மக்கள். இந்த பகுதியில் எடுத்துக்கொண்டா எத்தனை ஆயிரம் இருக்கு? எத்தனை ஆயிரம்? அதுவே பிரிமானவர்களே, கடைசி அவர் போகணும்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும்? உலகெல்லாம் புறப்பட்டு போகணும். நீங்க உலகெல்லாம் புறப்பட்டு போகணும். மத்திய சுவிசேஷம் 28ல வீட்டுல படிச்சீங்க. 18-19 சொல்றாரு, புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதியாலையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் கற்றுக் கொடுத்ததை, நான் உபதேசித்ததை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி, கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நான் சொல்றேன். இது the command of the resurrected one. உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய கட்டளை. பிரியமான தேவ ஜனங்களே, அவர் சொல்றாரு, உலகத்திலே இருந்து பலன் வரும் வரை இப்ப எருசலேமிலே காத்திருங்க. என்ன தெரியுமா? அவர்கள் போனாங்க, எருசலேமில காத்தாங்க. நாமளும் போனோம், எருசலேமில காத்திருந்தோம். பரிசுத்த அபிஷேகம் நமக்கு கிடைச்சது. ஆனா இன்றைக்கு நம்மில் அநேகர் அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். என்ன செய்யணும்? துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எப்படி துக்கப்படுத்தணும்? எப்படி துக்கப்படுத்துறோம்? நான் நினைவுபடுத்த வந்திருக்கிறேன். அவர்கள் நினைவு கூர்ந்தாங்க. அன்றைக்கு அந்த தூதன் சொன்னான், ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்லையா? உயிர் தழுவார் என்று சொன்னாரு, நீங்க அதை நினைவு கூர்லையா? கலிலேயாவை சொன்னாரு, நீங்க மறந்துட்டீங்களா? உடனே ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்ந்தாங்க. அது மாதிரி நான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட இடம் வச்சிருக்காரு, நமக்கு வசனங்களை நினைவுபடுத்த வச்சிருக்கிறேன். வசனங்களை நினைவுபடுத்தி பார்க்கும்போது நாம் நம்முடைய ஜீவியத்தை செய்யணும். அவர் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாங்க, நாம மனம் திருப்பி அவரோட ஒப்புரவாகும். மனம் திரும்பி அவரோட ஒப்புரவாகும். எப்படி துக்கப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் இயேசு சொன்ன, நீங்க போய் காத்து கொண்டிருங்க, உலகத்தில் இந்த பலன் தரிப்பிக்கப்படும். தரிப்பிக்கப்பட்டது. நாம இங்க வந்தோம், காத்து கொண்டிருந்தோம், தரிப்பிக்கப்பட்டது, பலன் வந்தது. ஆனா இன்னைக்கு அதே பலன் நமக்குள்ள இருக்கிறதா? யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அன்னைக்கு இருக்க அதே பலன் என்னைக்கும் எனக்குள்ள இருக்கு. ஆனா அந்த பலன் செல்வக்குள்ள இருந்துச்சா? இல்ல. ஏன்? 2 பேரும் பின்பற்றியது ஒரே தெய்வத்தை தான். 2 பேரும் பின்பற்றியது ஒரே தெய்வம் தான். ஆனா பின்பற்றிய விதத்துல வித்தியாசம் இருந்துச்சு. நம்ம வந்தோம், காத்திருந்தோம். ஐயா ஜெபம் பண்ணாரு, சபையில காத்திருப்பு கூட்டங்கள் வச்சாரு, ஆவியின் கூட்டங்கள் வச்சாரு.
பாடங்கள் பாடப்பட்டது, வசனங்களை சொன்னாரு, வார்த்தைகளை சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் அருள் மாதிரி மாதிரி பொழிந்தாரு. நம்ம அந்நிய பாஷை அடையாளத்தோட நம்ம தேவ சமூகத்துல ஆவியின் மரங்களை ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனா இன்னைக்கு அந்த ஆவியின் நிலவரம் என்ன நமக்குள்ள எப்படி இருக்கு? கூண்டுல சில கிளிகளை கண்டிருப்பீர்கள். கிளி வளர்க்க உண்டாங்க, கூண்டுல கிளி வளர்க்க உண்டா? லவ் பேர்ட்ஸ். எங்க வீட்டுல எங்க வீட்டு ஒண்ணு வாடகை விட்டுருக்கேன், அதுல முடிக்கிறேன். அந்த வீட்டுல அவங்க ஒரு கிளி கொண்டு வாங்கினாங்க, லவ் பேர்ட்ஸ் வாங்கினாங்க. வாங்கி அதுல ஒரு 5 பேர் விட்டாங்க, 10 கிளி அழகா இருந்துச்சு. அவங்க வாங்கி கொண்டு வந்த அன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த பேர்ட்ஸ் பார்ப்பது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரே மாதம் கடந்த பிறகு அதுல 2 குருவி தான் மீண்டும் வந்து. எத்தனை செத்து போச்சு? 8 சம்திங். அந்த 2 கூட எப்போ சாகணும் நிலவரத்தில் வந்துச்சு. நான் யோசித்தேன், இப்படிதான் சில நேரங்கள் ஆவியம் நம்ம கூட மாட்டிக்கிட்டு கூண்டுக்குள்ள சிக்கப்பட்ட கிளிகளை போல அழகா வர்றாரு, புறாவின் ரூபம் கொண்டு அழகா வர்றாரு. ஆனா உள்ள வந்த பிறகு அவரை பராமரிக்க வேண்டிய விதத்தை நம்ம பராமரிக்காம போகிறதுனால ஒன்று அவர் நம்ம விட்டு கடந்து போகிறார். இல்லை என்றால் உருகுலைந்து காணப்படுது. ஆவியானவர் துக்கப்படுத்தாதுமா? எப்படி நம்ம துக்கப்பட்டோம்? ஆவியானவர் எப்படி துக்கப்பட்டோம்? வீட்டில் வாசித்து பாருங்க. எபேசியருக்கு நிருபம் எழுதுகின்ற பொழுது பரிசுத்த பவுல் அந்த எபேசு சபையார் சொல்றார், 4ஆம் அதிகாரத்துல 30 படிங்க, வீட்டுல போய் படிங்க. அதை நான் சொல்ற நேரம் முக்கியமான பகுதி, அதான் கிளைமேக்ஸ். மீட்பு நாளுக்கென்று உத்தமையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்பட்டது. நமக்கு ஒரு உயிர்த்தெழும் நாள் உண்டு, அதுதான் ஒரு மீட்பின் நாள். ஆனா அந்த மீட்பின் நாளுக்கு ஒரு பவர் நமக்குள்ள இருக்கு, அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அவர் போயிட்டாருன்னா அந்த பவர் நமக்குள்ள எப்படி போறாரு தெரியுமா? அவரு கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், சகல விதமான தூஷம், உயிர்த்தெழும் நாட்கள்ல நம்ம கைவிடப்பட்டு போயிடும். அது தேவ நோக்கம் அல்ல. பிரியமானவர்களே, இன்றைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? நாம மீண்டுமாக தேவனிடத்திலே ஒப்புரவாகி விடுவோம், கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். ஆவியானவரை அவர் நமக்கு எந்த வண்ணத்துல எந்த விதத்துல தந்தாரோ அதே விதத்துல அவரை துக்கப்படுத்தாமல் மென்மையான பரிசுத்த ஆவியானவர் மீட்பின் நாளுக்கென்று தரப்பட்ட ஒரே ஒரு வல்லமை தூய ஆவியானவர் மட்டும்தான். அப்பதான் நம்ம உயிரோடு எழுத முடியும். அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது, பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும் போது, ஆரவாரம் கேட்கும் போது, அந்த தூதர் சேவை வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ரிசர்வேட் ஆகக்கூடிய ஒரே பவர் ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான். பிரியமான தேவச்சனங்களே, ஆகவே தேவன் செய்வாராக. இந்த நாட்களில் அன்பு நம்மை கட்டி பிடித்துக் கொள்ளட்டும். அன்பு நிரம்பி காணப்படும். அன்பு இருந்தால் கஷ்டம் வராது, கோபம் வராது, மூர்க்கம் வராது, கூக்கு வராது, துக்கம் வராது, துன்பம் வராது, எரிச்சல் வராது. கட்டப்பட்ட திரு குடும்பமாய் சபை காணப்பட நாடுவாய் வாஞ்சிக்கின்றேன். அது மட்டும் அல்ல, தனித்தனியா நம்ம எல்லாம் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படலாம். அதற்கு நமக்கு இந்த நம்பிக்கை அவசியம். வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்றார். ஏன் தெரியுமா? நம்ம வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அந்த வல்லமை நமக்குள்ள காத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது மாதிரி நானும் அவர்களுடைய கூட உயிரோடு எழுத தேவனுக்கு உதவி செய்வாராக. இருக்கு. நாம் கட்டுரை பார்த்து போகிறோம். கல்வாரியின் கருணை இது காயங்களில் கர்த்தரேசு பாடுவதாய் கஷ்டங்கள்
வந்திருக்கீங்களா? இல்ல, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேங்க. கோயில குடும்பம் நீ இப்ப கூடிய தேங்க்யூ மாடி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வரேன். சரிங்க சரிங்க. ஃபோர் வீலர்ல வந்தீங்க, கார்ல வந்தீங்களா? சரி சரி சரி. முடியல வர. சரி சரி, முடிட்டு வர வர. கண்ணையும் பாம்பையும் பள்ளியை வழி கொள்கிறார்கள். அப்படியே எங்களை தெரிந்தெடுக்கப்படுகிறது. உங்களை கல்வியை சுத்தி வைக்கிறது. அப்படியே எப்படி வல்லமையோடு அவர் வாழ்க்கை நடப்பதை பெருக்கொள்ள வேண்டும் ஆட்சி நாங்கள் ஒருவரின் ஒருவர் நேசிக்கவும் ஒருவரின் ஒருவர் அன்புகிறோம் ஆட்சி எப்படி எங்களுக்காக பாடுகளை கட்டிகிறோம், கஷ்டிகளை அடைந்திரோம்,
ரத்தத்தை சிந்தினீர்கள். நாம மகிமை கொண்டு நாடுகளையும் நிலைகளையும் அவமானங்களையும் சகிக்க வரைக்கும் நாங்கள் சாட்சியாக ஜீவிப்பது வந்திருக்கிற அத்தனை பேர் குடும்பங்களை ஆசிரியர் பல தலைவட்ட மக்களுக்காக செவிக்கிறோம், உறவினருக்காக செவிக்கிறோம், சிறுவர்களுக்காக செவிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியம் ஆட்சி ஆராதிக்காக செவிக்கிறோம், உயிர்கானுக்காக செவிக்கிறோம். இப்போ வந்திருக்கிற அத்தனை பேரும் கடைசி கூட்டத்திலே மாத நாடாக கலந்து நாமத்தை மேம்படுத்த உதவிச்சு செய்யும். இந்த நாமத்திலே தாழ்மையோடும் கனியோடும் பேசிக்கிறோம். கட்டளை ஸ்தோத்திரி கட்டளை ஸ்தோத்திரி அவர் செய்து சிலவர்களையும் சிலவர் சிவவான்களோடு கூட வென்ற சிலவர்களால் அனுமதிப்பதார்கள். யாழ்ஸ்தானத்து அனைவரும் திருவிருந்து உட்காந்துருங்க. ஏன் சொல்லுங்க, கொஞ்ச நாள் ஆகுமா? சரி. திரும்ப இல்லையா? சரி. ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்க. உட்கார போறீங்களா? சரி, உட்காருங்க உட்காருங்க.
திருவிழா 2, 4, 6, 8, 10, 12, 14, 18, 68 பேர் இருக்கிறார். அதுக்கு போன மாசம் கோயில நம்ம கட்டணம் மாற்ற கட்டிங்களோ சரி, போன மாசம் கோயில நம்ம பராக போயிட்டு இருக்கீங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7. அதுக்கு முதல் மாசம் கோயில பராக போயிட்டு இருக்கீங்களோ? அதே பேர் சொல்றது வருவீங்க. சரி, இந்த பெரியவர்களை கடைசியாக பங்கு பெற்றுவிட்டோம். இந்த பங்கு பெறுவதற்கு இடையில நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொண்டீர்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து பெரியவர்கள் பங்கு பெற வேண்டாம். 10 பேரால் பரவாயில்ல, 50 பேரால் பரவாயில்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில சண்டை போட்டோம், பிடிச்சிட்டோம், ஒழிச்சிட்டோம், கெட்டவார்த்தை பேசிட்டோம், அடிச்சிட்டோம், திட்டினோம், மற்றவர்களை ஏழமா பேசியோ கேலி பண்ணியோ போர் முட்டியோ சண்டை வலிச்சோம். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க எழுந்து போயிடலாம். இல்ல எழுத்து வந்து நான் எல்லாரும் இந்த வாரத்துல இப்படி நான் பண்ணிட்டேன், அதனால என் மனசு சரியில்லை, இப்ப நான் ஆண்டு சமூகத்தை அறிக்கை இருக்கிறேன் சொல்லி நம்பிக்கை பெற்றுக் கொண்டு வரீங்க. சரிதான். பகுதியை அறிவிக்கும்படி பெற்றுக் கொள்கிறேன். சும்மா கால் சிறுமிடாது எல்லா சத்தமா கேட்கிறாங்க காலி.
அங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறேன். ஆமா அவசரப்படுறேன். ரொம்ப அவசரமா பார்க்கலையா? யாரும் தண்டிக்க மாட்டாங்க, யாரும் தண்டிக்க மாட்டாங்க. தப்பே இல்லை, யார் தப்பு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாங்கய்யா. கர்த்தருடைய பந்தில் சேராடிய என்ன சொல்லுங்க, நீங்க மட்டும் வித்தியாசமா? அடிக்காதம்மா, அப்பா அடிச்சு விட்டுரு. சரி சரி, அழுதுகிட்டே போகுது குழந்தை. ஆமென் ஆமென். Thank you.